உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு வெள்ளாட்டை பற்றி பேசுகிறோம். வெள்ளாட்டை பற்றி எதுக்கு பேசுகிறோம்னா, எல்லா நோயிலிருந்தும் எல்லாரும் இன்னைக்கு நல்லா வாழணும், எல்லாருக்கும் எந்த நோயும் வரக்கூடாதுன்னா வெள்ளாட்டம்பால் தான் நிறையா சாப்பிடணும். தாய்ப்பாலுக்கு அடுத்து கழுதைப்பால், கழுதைப்பாலுக்கு அடுத்தது தான் வெள்ளாட்டம்பால். இந்த வெள்ளாட்டம்பால் சாப்பிட்டு வந்தாங்கன்னா எல்லா நோயும் எதிர்ப்பு சக்தி கூடும். இந்த குழந்தை இல்லாதவங்க வெள்ளாட்டம்பாலை தொடர்ச்சியாக அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளாட்டில் அதிகமான அணுக்கள் எண்ணிக்கை இருக்குது. அதனால் அவங்களுக்கு கருமுட்டைகள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். வெள்ளாட்டம்பால் சாப்பிட்டா எந்த நோயும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடினா எந்த ஒரு கர்ப்பப்பையிலையும் எந்த ஒரு சிறு பாதிப்பு இருக்காது. சிறு பாதிப்பு இல்லைன்னா அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. வெள்ளாட்டம்பால் தினந்தோறும் சாப்பிட்டு குறைந்தது ஒரு 3 மாதம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்காது. முந்தி எல்லாம் கண்ணில் ஏதாவது குச்சி குத்திச்சுன்னா பால் ஊற்றுவாங்க. அது அமிர்த பால்ன்ற தாய்ப்பால் தான். அதுக்கு அடுத்தபடியாக ஆட்டுப்பால் தான் ஊற்றுவாங்க. இன்றைக்கி வயிற்றில் அல்சர் இருக்கட்டும், அல்சர் இருந்ததுன்னா அவங்களுக்கு இது தினந்தோறும் இந்த ஆட்டுப்பால் கொடுத்துட்டு வந்தால் 6 மாதத்தில் அல்சர்ன்ற ஒரு நோயே இருக்காது. குடலில் எவ்வளவு புண்ணு இருந்தாலும் அந்த புண்கள் வெளியாகும். அதிக சூடு, வெட்டை நோய், பெண்களுக்கு எந்தெந்த நோய் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அத்தனை நோய்க்கும் இந்த வெள்ளாட்டம்பால் ஒரு சிறந்த மருந்து. அதனால தான் எந்த மருந்து கொடுத்தாலும் ஆட்டுப்பாலில் கொடுக்குறோம். ஆட்டுப்பால் அவ்வளவு நல்லது. ஆட்டுப்பால் சாப்பிட்டா ஆஸ்மான்ற அந்த இழப்பு நோய் வராது. இந்த மாட்டுப்பால் பார்த்தீங்களா, அந்த மாடு ஆடிக்கிட்டே நிற்கும். அதனுடைய பால் சாப்பிட்டா அவங்களுக்கு இழப்புறோம். ஆனால் ஆட்டுப்பால் சாப்பிட்டா அது எவ்வளோ வெயில தாங்கக்கூடியது. இது எல்லா வகையிலையும் நல்ல ஒரு இதில் இருக்கும். அந்த திறமை வாய்ந்தது இந்த ஆட்டுப்பால். ஆடு எல்லா இலையில் இருக்கிற இலையும் சாப்பிடும், எல்லா குச்சிகளையும் சாப்பிடும், எல்லா வேர்களையும் சாப்பிடும், அது எல்லா பழங்களையும் சாப்பிடும், பருத்தி கொட்டையை சாப்பிடும், பழங்கள் காஞ்சிருந்தாலும் சாப்பிடும். அது ஒவ்வொன்றும் சாப்பிட சாப்பிட அந்த அளவுக்கு அது திறமையாக இருக்கும். அதனுடைய சக்திகள் அனைத்தும் மனிதனுக்கு கிடைக்கணும்னா அந்த ஆட்டுப்பால் மூலயமா தான் கிடைக்கும். ஆட்டுப்பாலினுடைய சிறப்பு தனிச்சிறப்பு. ஆட்டினுடைய பால் குடிக்க குடிக்க அவங்களுக்கு இளமை திரும்பும். இளமை திரும்பணும்னா ஆட்டுப்பால் கண்டிப்பாக சாப்பிடணும். ஆட்டுப்பால் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல எந்த வகை நோயும் வராது. நோய் இருந்தாலும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஆட்டுப்பாலில் தான் உண்டு. இந்த கேன்சர், புத்துநோய் வந்தவங்களுக்கு ஆட்டுப்பாலை கொடுத்து பாருங்க, அந்த புத்துநோயினுடைய வளர்ச்சி குறைஞ்சிரும். ஏன்னா அந்த ஆட்டுப்பாலினுடைய மகிமை அந்த மாதிரி. ஆட்டுப்பால் சாப்பிட சாப்பிட உள் உறுப்புகள் பலமாகும். ஏன்னா இந்த ஆடு குறைந்தது ஒரு 150 வகையான மூலிகையை ஒரு நாளைக்கு சாப்பிடும். அதுவும் இந்த மாதிரி மலையோரத்தில் இருக்கிற இந்த ஆடுகளுடைய பால்கள் கிடைச்சா அமிர்தத்துக்கு சமம். ஏன்னா அந்த பால்கள் அனைத்துமே நல்ல சிறப்பாக இருக்கும். பச்சையாக நம்ம வெட்டி போட்டு வளர்த்து கொடுக்குற பாலை விட இது தன்னால் மேய்ஞ்சிட்டு வருது. தன்னால் மேய்ஞ்சிட்டு வர ஆட்டில் பாலினுடைய ருசி அதிகமாக இருக்கும். பால் ருசி அதிகரிக்க அதிகரிக்க அந்த பாலினுடைய தன்மை அதிகரிக்கும். பால் சுருங்கும் தன்மை உள்ளது. பால் சுருங்கும்னா 2 லிட்டர் பீச்சுற ஆடு 1 லிட்டர் பீச்சுதுன்னா அதனுடைய பாலில் அடர்த்தி அதிகமாகும். அடர்த்தி அதிகமாக அதிகமாக அந்த ஆட்டினுடைய பாலினுடைய சக்தி அதிகரிக்கும். சக்தி அதிகரிச்சதுன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியம் அதிகரிக்கும். அணுக்கள் எண்ணிக்கை இல்லை ஆண்களுக்குன்னு சொல்லுவோம். ஆட்டுப்பால் சாப்பிட்டு வந்தாலே அந்த அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால தான் வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் ஆட்டுப்பாலை ஸ்டோர் பண்ணி ஆட்டுப்பாலில் பன்னீர் தயாரிக்கிறாங்க. ஆட்டுப்பாலில் பன்னீர் தயாரிக்கும் பொழுது அந்த பன்னீர் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் நம்மளோ அந்த ஆட்டினுடைய கறியை மட்டும் சாப்பிட்றதுல குறியாக இருக்கிறோம். ஆட்டுப்பாலினுடைய தன்மை தெரியாமல் இருக்கிறோம். சர்க்கரை நோய்க்கு இன்றைக்கி எத்தனையோ வகை இன்சுலின் போடுறாங்க. தமிழ்நாட்டில் 55% சர்க்கரை நோயை பாதித்து எல்லாரும் அந்த பாதிப்பில் அவதிக்குள்ளாகிறாங்கன்றாங்க. இந்த ஆட்டுப்பாலை ஆட்டை வளர்த்து அதிக அளவு வளர்த்து எல்லாருக்கும் ஆட்டுப்பால் தினந்தோறும் ஒரு 100 பால் அளவு கொடுத்தா சர்க்கரை நோய்க்கு அந்த ஊசி போட வேண்டிய அவசியம் கிடையாது, மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைகளோ பெரியவர்களோ சிறியவர்களோ எல்லாரும் ஆரோக்கியம் அதிகரிக்கணும்னா அந்த ஆட்டுப்பாலினுடைய தன்மை தான் அது. வெள்ளாடுனா வெள்ளையாக இருக்கணும், அதான் வெள்ளாடுன்னு சில பேர் நினச்சிருக்காங்க. அது தவறான கருத்து. வெள்ளாடு கருப்பாக இருக்கும், சிகப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். வெள்ளையில் கருப்பு புள்ளி இருக்கும், சிகப்பில் வெள்ளை புள்ளி இருக்கும். எப்படி இருந்தாலும் அது வெள்ளாடு. ஆனால் செம்பரி ஆட்டில் பால் இருக்காது. செம்பரி ஆட்டு பால் ஏன் இருக்காதுன்னா அந்த பால் சாப்பிட சாப்பிட அந்த குட்டிகளுக்கே பத்தாது. அதனால் செம்பரி ஆட்டில் பால் யாருமே எடுக்க மாட்டாங்க, அதை பயன்படுத்தவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த குட்டிக்கே பத்தாமல்
2 குட்டி போட்டுச்சுன்னா அந்த ஆடு வந்து இறந்துரும் அல்லது அந்த குட்டி இறந்துரும். அதனால 2 குட்டி போடுற ஆட்டை செம்பரி ஆட்டை வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வெள்ளாட்டில் வந்து 5 குட்டி 6 குட்டி போடுற அளவுக்கு இருக்கு. அந்த பாலை சாப்பிட்றவங்களுக்கு குழந்தை பிறக்கும் பாக்கியம் அதிகரிக்கும். இன்னைக்கு குழந்தை இல்லைன்றாங்க. ஏன் இல்லைன்னா அந்த பாலினுடைய மகிமை இல்லை. இந்த வெள்ளாட்டம்பாலில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும், அதுக்கு புரதச்சத்து அதிகம், அதில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகம். அதனால கர்ப்பப்பையை பலப்படுத்தும், விந்து பைகள் உள்ள அணுக்களை அதிகரிக்கும், கருமுட்டைகளை வந்து வளர்ச்சி உண்டாக்கும். ஆடு எப்படி வெள்ளாடு 4 குட்டி 5 குட்டி போடுதோ, இப்போ 4 குட்டி போடுற ஆட்டில் இருந்து நம்ம பால் எடுத்து கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா வெள்ளாட்டம்பால் சாப்பிட்றவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு சக்தி. கர்ப்பப்பையில வந்து இது அற்புதமா வேலை செய்யும். வெள்ளாடு வந்து ஒரு விஞ்ஞானினா எந்த ஒரு இலையையும் நேராக போய் கடிச்சு சாப்பிடும், பயப்படாது. ஏன்னா அதுக்கு மாற்று மருந்தா அடுத்த இன்னொரு இலையை சாப்பிட்டுச்சுன்னா அந்த மாற்று மருந்துல அந்த ஆட்டுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால அந்த பாலை சாப்பிட்ற நமக்கு எல்லா எதிர்ப்பு சக்தியும் வரும். எல்லா எதிர்ப்பு சக்தியும் வந்துற ஒருத்தர் நோஞ்சானா இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு 48 நாள் ஆட்டுப்பால் கொடுத்து பாருங்க, அவன் வந்து நல்லா வந்து ஒரு பலசாலியா வர அளவுக்கு அவன் ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். ஆடு வந்து அற்புதமானது. இதுல வந்து இது சீனி ஆடுன்றது இந்த வெள்ளாடு, இது போர் ஆடுன்னு இருக்கு, செவப்பாடுன்னு இருக்கு, பார்ப்பாரி ஆடுன்னு இருக்கு, அடுத்து வந்து கொடியாடு, ஜமுனாபுரி, சிரோஜி மற்றும் பல ஆடுகள் இருக்கு. எல்லா ஆடுமே வந்து வெள்ளாடு தான். அந்த வெள்ளாட்டில் வந்து கிடைக்கிற பால்ன்றது ஒரு அரிதானது. அந்த வெள்ளாட்டை பால் நமக்கு கிடைக்க அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும். அந்த வெள்ளாட்டை பால் சாப்பிட்டோம்னா ரொம்ப உடலுக்கு வந்து சக்தி அதிகம்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி அதிகமாகும். அவங்களுடைய அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அவங்களுடைய உடம்புல உள்ள அனைத்து நோய்களும் சரியாகும். அதனால வெள்ளாட்டம்பாலினுடைய சிறப்பு வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த பால் கிடைச்சதுன்னா நீங்க சாப்பிடணும். இந்த பால் சாப்பிட்டு வர அவங்க உடம்புல வந்து ரத்த அணுக்கள் வந்து நல்லா இருக்கும். அந்த வெள்ளாட்டம்பாலில் நீங்க கருப்பட்டியை போட்டு சாப்பிட்டு பாருங்க, உடனே பச்சை பால்லையே கருப்பட்டி போட்டு சாப்பிடலாம். நீங்க நாக்குல வாயில குடல்ல புண்ணு இருந்தா பச்சை பாலை குடிச்சா அடுத்த 10வது நிமிஷம் அந்த புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். இது எந்த ஒரு மருத்துவத்தாலையும் செய்ய முடியாது. இந்த வெள்ளாட்டம்பால் எவ்வளவு வெயிலில் சுத்திட்டு வரட்டும், அந்த பாலை நீங்க ஒரு 200 மில்லி அளவு குடிச்சிங்கன்னா அந்த உடல் சூடு குறைஞ்சி, வயிற்றுல உள்ள சூடு குறைஞ்சி, உடலில் உள்ள புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். இதை பச்சை பாலாவும் சாப்பிடலாம், காய்ச்சி ஆற வச்சும் குடிக்கலாம். அதனால எந்த வகையில சாப்பிட்டாலும் இந்த வெள்ளாட்டம்பால்ன்றது உடலுக்கு நல்லதை செய்யும். அதனால இந்த வெள்ளாட்டம்பாலை சாப்பிட்டு அனைவரும் அனைத்து வகையான சுகங்களையும் பெற்று நல்ல வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போற மருத்துவம், பெண்களுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கல, இந்த பெண்களுக்கு பால் ஊறலைன்னு சொல்லுவோம். இந்த பால் ஊறலைன்னா தாய்ப்பால் அதிகரிக்கலனாலே இன்னைக்கு புட்டிப்பால் போடுறாங்க. புட்டிப்பால் போட்ட குழந்தைங்க எல்லாத்துக்குமே மூளை வளர்ச்சி கம்மியாயிடுது. தாய்ப்பால் அதிகரிக்கணும். தாய்ப்பால் அதிகரிக்கணும்னா நிறைய வந்து உணவு பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் வேணும். நல்ல பழக்கங்கள்னா சிறு தானியங்கள் அதிகமாக சாப்பிடணும். சிறு தானியங்கள் அதிகமாக சாப்பிட்றது மட்டும் இல்லை, எல்லாமே இயற்கை உணவாக இருக்கணும். பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். இந்த மாதிரி பழங்கள் அதிகமாக சாப்பிடும். இந்த தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஆலம் விழுது, இந்த ஆலம் விழுதினுடைய நுனி, இந்த நுனி பார்த்துருக்கீங்களா? இந்த நுனி வந்து இந்த சிறு வேர்கள்னு சொல்லுவோம். இந்த சிறு வேர்களை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ மருத்துவம் பண்ண போகிறோம். இந்த ஆலம் விழுது ஏன் ஆலமரத்துக்கே காட்டுறோம்னா அதனுடைய விழுதுகளில் வந்து அதிக அளவு பால் சுரக்கும் சக்தி உள்ளது. இந்த பால் சுரக்கும் சக்தி உள்ள அந்த விழுதுகளினுடைய அந்த நுனி துளிர்களை எடுத்து நம்ம பாலுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இதை கொடுத்து வந்தோம்னா அதிக அளவு பால் உற்பத்தி ஆகும். இந்த பால் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த ஆலம் விழுது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆலம் விழுதுல பெரிய விழுது எடுக்காம அந்த நுனி துளிர்களை எடுக்கணும். இந்த நுனி துளிர்களை எடுத்து நிழல் காய்ச்சல் போட்டு, இந்த விழுதுகளை நிழல் காய்ச்சல் போட்டு அரைச்சு எடுத்து ஒரு 10 கிராம் அளவுக்கு 5 மிளகு எடுத்து நல்லா அரைத்து எடுத்து பாலில் கலந்து, அதுவும் ஆட்டுப்பாலில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தாய்ப்பால் ஊறும். தாய்ப்பால் ஊறுறதால அவங்களுடைய மார்பக அழகு கெட்டு போகாது. அந்த மார்பக அழகையும் பாதுகாக்கிறதுல இந்த ஆலம் விழுதுகள் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே இதை வச்சு தான் மருத்துவம் செஞ்சாங்க. இன்னைக்கு எதை பார்த்தாலும் நம்ம தேவைன்னா புட்டி பாலுக்கு போயிடும், இல்லைன்னா பவுடர் பாலுக்கு போகிறோம். இது தேவையில்லை.
நம்ம குழந்தைக்கு நம்ம பால் கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கு வந்து அழகும் அறிவும் அதிகமாக வளரும். இந்த ஆலமரத்தினுடைய விழுதை கொடுக்கும்போது அறிவுத்திறன் அதிகமாகும். அறிவுத்திறன் மட்டுமல்ல, ஞாபக சக்தியும் அதிகமாகும். எப்படி இந்த ஆலம் விழுதுகளும் ஆலம் வேரும் ஒரு குறைந்தது 5 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஏன்? அது அறிவை தேடி போறாம இது நீரை தேடி போகுது. இதனுடைய வேறு அதனுடைய வேர்ல இருந்து நம்ம துளிர்களை எடுத்து அரைத்தெடுத்து 10 கிராம் அளவுக்கு அரைத்தெடுத்து 5 மிளகுக்கு மேல எது எடுக்கக்கூடாது. 5 மிளகு சேர்த்தெடுத்து நம்ம சாப்பிட்டு அதை பால் கலந்து குடிச்சு வந்தோம்னா அந்த அறிவை தேடும் அறிவு அந்த குழந்தைக்கு கிடைக்கும். எந்த குழந்தைக்கு ஞானம் கிடைக்கும்னா இந்த மாதிரி ஆலங்குச்சி ஆலம்பால் இதெல்லாம் சாப்பிட்ட குழந்தைக்கு அதிக அளவு ஞானம் பிறக்கும். சித்தர்கள் வந்து மறைமுகமா மரமா இருக்கிறதால அந்த சித்தர்களுடைய முடி போல உள்ள இந்த துளிரை தான் நான் சாப்பிட சொல்றேன். இந்த துளிர்ல வந்து மிளகு சேர்க்கணும். அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் அதிகரிக்கும். மார்பகங்கள் வந்து அழகு குறையாது. மார்பகங்கள் பழைய நிலைக்கே கொண்டு வரும். இந்த ஆலம் விழுதிலுடன் சேர்ந்து நம்ம மிளகு சேர்த்து கொடுத்தோம்னா அந்த தாய்மார்களுக்கு மார்பகம் சுருக்கம் வராது. அந்த சுருக்கம் வராம இருந்தா அந்த குழந்தைகள் வந்து நல்லா பால் குடிக்கும். அதிக அளவு பால் சுரக்கும். பெண்களும் வந்து அதிக ஊக்கத்தோட குழந்தைகளுக்கு கொடுக்க கொடுக்க அறிவுத்திறன் வளரும். அறிவுத்திறன் வளர்றதுக்கு இந்த ஆலம் விழுதினுடைய துளிர்கள் தான் கண்டிப்பா தேவை. ஆலம் விழுதினுடைய பெரிய தடியை எடுக்க வேண்டாம். இந்த துளிர்கள் எடுத்து இதை நிழல் காய்ச்சல் போடணும். நிழல்லாம் வெயில்ல போட்டதை எடுத்து பயன்படுத்தக்கூடாது. 10 கிராம் அளவுக்கு போதுமானது. இது 3 நாள் சாப்பிட்டாலே இது அந்த அளவுக்கு வேலை செய்யும். 3 நாளுக்கு மேல வேண்டாம். 3 நாள் எடுத்தாலே அவங்களுடைய மார்பகத்தினுடைய பால் சுரக்கும் அனைத்து வேர்களும் இந்த ஆலம் விழுதுகள் போல் எல்லாம் சரியாகி அவங்களுக்கு வந்து நல்ல முறையில பால் சுரக்கக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த பால் சுரக்கும் தன்மை உண்டாக உண்டாக அவங்களுக்கு வந்து அந்த மார்பக அழகு வந்து கூடுமே தவிர குறையாது. ஏன்னா இந்த ஆலம் விழுதினுடைய மகிமை அந்த மாதிரி. இதனுடைய பால் வந்து உள் உறுப்புகள்ல போய் பால் அதிகரிக்க தூண்டக்கூடியது. பெண்களுக்கு வந்து பால் அதிகரிக்க தூண்ட தூண்ட குழந்தைகளுக்கு வந்து அதிக பால் கொடுக்க தோணும். அதனால பெண்கள் பால் இல்லைன்னு போய் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நாங்க அந்த மால்ட்டு சாப்பிட்றோம் இந்த மால்ட்டு சாப்பிட்றோம், ஆனா பால் ஏறல, நாங்க என்ன சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க. நான் செய்வோமா அசைவமானு கேட்பேன். நாங்க சைவம் தான். சைவம் நான் அந்த மாதிரி ஆலம் விழுது நாங்க எங்க போறது? நம்ம தான் தேடி தான் போகணும். ஒரு குழந்தைக்காக வேண்டி பால் வேணும்னா அவங்கள வேண்டி தான் இதெல்லாம் எடுக்கணும். வேண்டாம இதெல்லாம் மரத்துல இருந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் சித்தர்கள் எல்லாம் நமக்கு நல்லது செய்யிருக்காங்க. நல்லதுக்காக வேண்டி எடுக்கிறதால நமக்கு எந்த தீங்கும் வராது. எந்த தீங்கும் வராது. அதனால தைரியமா எடுத்து தாய்மார்களுக்கு கொடுத்து வர அந்த தாய்ப்பால் அதிகரிக்கும். தாய்ப்பால் அதிகரிக்கும் போது அதுல வந்து அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இதுல முக்கியமா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லாம ஞானம் அறிவுத்திறன் அதிகமா இருக்கும். ஞாபக சக்தி அந்த குழந்தைக்கு அதிகமா இருக்கும். எந்த குழந்தைக்கு நம்ம சிறு வயசுல இந்த மாதிரி பால் இல்லாதவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு இதை கொடுத்து வரோமோ அந்த தாய்க்கு வந்து கிடைக்கிற அந்த புத்துணர்ச்சியும் அதனுடைய ரத்தத்தினுடைய சுத்திகரிப்பும் சேர்ந்து குழந்தைக்கு சேரும் பொழுது அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அறிவுத்திறன் அதிகமா இருக்கும். அறிவு மங்கி போயிருந்தாலும் இந்த பால் சாப்பிட்ட குழந்தைகளுக்கு ரொம்ப அறிவுத்திறன் கூடும். ஏன்னா அந்த தாய் சாப்பிட்டது இந்த துளிரோட சேர்ந்து மிளகு, இந்த மிளகும் சேர்த்து அவங்க பாலில் சேர்த்து ஆட்டுப்பாலில் சாப்பிடணும் அல்லது நாட்டு மாட்டில் சாப்பிடணும். இந்த 2 முறையில சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த தாய்க்கு வந்து மார்பக புற்று வராது, மார்பகத்துல கட்டி வராது, மார்பகத்துல எந்த ஒரு கோளாறும் வராது. அவங்க வந்து அழகாகவும் அறிவுத்திறனாகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் கெடாமல் இருக்கும். அதனால இந்த தாய்ப்பாலுக்கு இவ்வளவு சிறந்ததா சொல்றோம்னா நிறைய பேர் தாய்ப்பால் ஊறுறதுக்காக வேண்டி நிறைய வந்து மாமிசங்களை சாப்பிட்றாங்க. மாமிசங்கள் சாப்பிடும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவங்க பாலில் அந்த மாமிசத்தினுடைய தன்மை போய் குழந்தையினுடைய குணமும் மாறி போயிடுது. ஆனா இது வந்து எவ்வளவு நரம்பு போல இருக்கு, பார்த்தா அழகா இருக்கும், குழந்தை ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கும், அதிக துடிப்பா இருக்கும். அந்த துடிப்போடையும் இளமையோடையும் அந்த குழந்தைக்கு உண்டான அந்த புத்துணர்ச்சியோடு இருக்கணும்னா இந்த தாய்ப்பால்ல வந்து ஆலம் விழுதினுடைய துளிர்களும் வேர்கள் கலந்த 5 மிளகு தான் சேர்க்கணும். மிளகு அதிகம் சேர்த்தா அந்த தாய்க்கு வயிற்றோட்டம் ஏற்படும். வயிற்றோட்டம் ஏற்பட்டா தாய்ப்பால் ஊறாது. அதுல ரொம்ப கவனம் தேவை. வயிற்றோட்டம் 10 மிளகு போட்டா சீக்கிரம் ஊறும்னு நினைப்பாங்க. அதனால 10 மிளகு எல்லாம் சேர்க்கக்கூடாது. 5 மிளகு சேர்க்கணும். 10 கிராம் அளவுக்கு இந்த துளிர் வேற சேர்த்து அரைச்சி நீங்க 200 மில்லி பால்ல அதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த தாய்க்கு வந்து பால் ஊறுறது அதிகரிக்குமே தவிர குறைவாது. அந்த பால் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து பால் சுரக்கும் தன்மை அதிகரிக்கும்.
பால் சுரக்கும் தன்மை அதிகரிக்கும் போது தாய்மார்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. அவங்க உடல் ஆரோக்கியம் கூடுமே தவிர குறையாது. ஏன்னா நரம்புகள் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியது இந்த வேர். இந்த சல்லி வேர்களை நம்ம தேடி தான் போகணும். கோயிலில் தான் அதிகம் கிடைக்கும், அல்லனா காட்டுப்பகுதியில் கிடைக்கும். இந்த பகுதியிலிருந்து எடுத்து நம்ம மிளகு 5 மிளகுக்கு மேலே, கண்டிப்பாக 5 மிளகுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். 5 மிளகுக்கு மேலே சேர்த்தீங்கன்னா வயிற்றோட்டம் ஆகி இருக்கிற பால் இல்லாமல் போயிடும். பாலே இருக்காது. ஏன்னா வயிற்றோட்டம் போக போக கால் பலன், இடுப்பு பலன் போய் அவங்களுடைய உடல்நிலை மாறிடும். அதனால் இந்த தாய்ப்பால் அதிகரிக்க இந்த ஆலம் விழுதினுடைய சல்லி வேர்களை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தை இப்பொழுது காண்போம். நெய்வேலியில் இருந்து காளீஸ்வரி என்னும் பெண்மணி நமது நிலையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் என்னவென்றால், இதய துடிப்பு கம்மியாகவும் மாதவிடாயில் அதிக சிக்கல் இருப்பதாகவும் தெரிந்ததால் மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் அங்கு பரிசோதனை செய்திருக்கிறார்கள். பரிசோதனை செய்ததில் அதில் அவர்களுக்கு கருப்பை வீக்கமும் கருப்பையை தள்ளி சிறிது தூரத்தில் நீர் கட்டி இருப்பதாகவும் அவர்கள் அதற்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். அதற்கு நாம் பாரம்பரிய மருத்துவத்தில் உள்ள மருத்துவத்தை கூறுமாறு எழுதியுள்ளார். இவர்களுக்கு வெள்ளை அருகு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுக்க வேண்டும். கருவேப்பிலை ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் சேர்த்து தேங்காய் பால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேங்காய் பால் கண்டிப்பாக வேண்டும். வெள்ளருகு 10 கிராம் பச்சையாக இருந்தால் அது அதிக அளவில் இருக்கும். பெண்ணுக்கு வயது 40 என்று எழுதியிருக்கிறார்கள். அதனால் அந்த அளவுக்கு தேவை இல்லை. கண்டிப்பாக ஒரு பட்டாணி அளவுக்கு போதும். ஏனென்றால் 10 கிராம் என்றால் அது பொடியாக சேர்த்து நாம் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும், சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் அன்றாடம் செய்வதால் 2 சிட்டிக்கு அளவுக்கு போதுமானது இந்த வெள்ளை அருகு. வெள்ளை அருகுடன் சேர்த்து கருவேப்பிலை நிழல் காய்ச்சல் போட்டது, இதனுடன் சேர்த்து தேங்காய் பால் ஒரு 250 மில்லி, இவை மூன்றையும் ஒன்றாக கலக்கி தினமும் குடிக்க கருப்பையில் உள்ள வீக்கம் குறையும். கருப்பையில் உள்ள நீர் கட்டிகள் சிறுக அந்த கட்டிகள் உடைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் கருப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் உடையாமல் இருந்தால் கருப்பை பலவீனமாக இருக்கும். அவர்களுக்கு கோபம் அதிகமாகவும் அவர்கள் எந்த நேரமும் எந்த வேலை செய்வதற்கும் அவர்களுக்கு மனம் இருக்காது. இந்த கருப்பை வீக்கம் மாறுவதற்கு வெள்ளை அருகு நன்றாக பயன் தரும். இதனுடன் சேர்ந்து கருவேப்பிலை, இவை ரெண்டும் நிழல் காய்ச்சல் போட்டிருக்க வேண்டும். நிழல் காய்ச்சல் போட்ட இந்த பொடியினுடன் தேங்காய்பால் சேர்த்து குடிக்க கருப்பையில் உள்ள வீக்கமும் வலியும் குறையும். இதய துடிப்பு சரிவர இருக்க அவர்களுக்கு செம்பரத்தை, அதை இப்பொழுது செம்பருத்தி என்கிறார்கள். செம்பருத்தி என்றால் வேறொன்று. நீங்கள் செம்பருத்தி என்பதுதான் அது செம்பரத்தை பூவை காய்ச்சி குடிக்க இதய துடிப்பு சீராகும். இதய துடிப்பு சீராக செம்பருத்தி பூ 10 கிராம் அளவுக்கு எடுத்து 200 மில்லி தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்து வர இதய துடிப்பு சரியாகும். இதய துடிப்பு சரியாகாமல் இருந்தால் கருப்பை வீக்கம் சரியாகவில்லை என்று பொருள். கருப்பைக்கு கண்டிப்பாக வெள்ளை அருகை நாம் பயன்படுத்த வேண்டும். வெள்ளை அருகு என்றால் நாம் கிடைக்கும் விநாயகர் கோயிலில் கிடைக்கும் அருகுகள் போல் அது இருக்காது. அதில் வெள்ளை நிற பூக்கள் இருக்கும். இந்த பூக்களை வைத்து நாம் பார்க்கலாம். அந்த அருகை சாப்பிட கசப்பு தாங்க முடியாது, கசப்பு அதிகமாக இருக்கும். அதனால் 2 சிட்டிக்கு போதுமானது. நாம் கிடைக்கும் பொழுது அதை அதிக அளவில் சேமித்து வைத்தால் இவர்கள் 48 நாள் இதை சாப்பிட்டு வர கருப்பை வீக்கம் குறைந்து கருப்பையில் உள்ள நீர் கட்டிகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும் அல்லது உடைய ஆரம்பிக்கும். இது உடைய ஆரம்பிக்க கோபம் குறையும். கோபம் குறைந்தால் உள்ளே கட்டிகள் சரியாகின்றது என்று பொருள்.
கோபம் குறையவில்லை என்றால் கட்டிகள் சரியாகவில்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். எதற்கெடுத்தாலும் கோபம் வரும். எந்த வேலை செய்யவும் அவர்களுக்கு பிரியம் இருக்காது. எந்த நேரமும் முகத்தை சுரித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வேலை செய்ய முடியாமல் உட்கார்ந்தால் எழுந்திருக்க மனம் இல்லாமல் படுத்து கொள்வார்கள். நிறைய பெண்களுக்கு மன வருத்தத்தினால் இந்த கட்டிகள் வருவது சகஜமாகிவிட்டது. ஆண்கள் அதிகம் தொல்லை கொடுப்பதால் இந்த கட்டிகள் ஏற்படும். ஆண்களுடைய உடல் சூடு சேராமலும் இந்த கட்டிகள் வருவதுண்டு. ஏனென்றால் ஆண்கள் பல இடங்களுக்கு சென்று ஊராக சுற்றி வருகிறார்கள். இவர்களுடைய சூடு பெண்களுக்கு நீர் கட்டியை உண்டு பண்ணும். இவர்கள் அதிக வருத்தப்படும்படி பெண்களை சண்டையிட்டாலோ இந்த கட்டிகள் ஏற்படுகிறது. வருத்தப்படாமல் பார்த்து கொள்ள கட்டிகள் தானாகவே குணமாகும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவரும் ஆண்களும் தங்கள் மனைவிகளை சண்டையிட்டால் நீங்கள் அடிக்கும் அடி கையில் தான் விழும் என்று நினைக்கிறீர்கள். அல்ல, அது கருப்பையில் விழுகிறது. ஒவ்வொரு அடியும் கருப்பையில் தான் விழும். அதனால் உங்கள் வர்க்கமே அழியும். ஏனென்றால் கருப்பை எடுத்தால் அடுத்து குழந்தை பிறக்காது. கண்டிப்பாக சண்டையிடுவதை குறைத்து சமாதானமாக விட்டு போக இந்த கருப்பை நோய் வருவதை தடுக்கலாம். நீர்க்கட்டிகள் என்றால் சிறியதாக இருக்கும். அது பட்டாணி அளவுக்கும் நெல்லிக்காய் அளவுக்கும் இருக்கும். அந்த நீர்க்கட்டிகள் சாதாரணமாக உடைந்து சாதாரண நிலைக்கு வருவார்கள். சதை கட்டிகளாக இருந்தால் கண்டிப்பாக அது அறுவை சிகிச்சை மூலம்தான் சரி செய்ய வேண்டும். சதை கட்டிகள் கருப்பை வாயை அடைப்பது மட்டுமல்லாது இதய துடிப்பையும் குறைத்து மூச்சையும் நிறுத்திவிடும். அதனால் அதற்கு மருந்து இருந்தாலும் அதை நல்ல மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சதைக்கட்டிகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை பெற வேண்டும். நேரடியாக சென்று பார்த்து நீங்கள் அவரிடமும் அந்த பெண் மருத்துவரிடமும் சென்று பரிசோதனை செய்து அதற்கான தீர்வை காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.